முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட் முடிகிற வரை வெயிட் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து கிறிஷை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பியும் பார்த்து மீனா பார்த்து பேசுகிறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? மீனை கூட சரியாக பேசல, வாடா கடைக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களே ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, இல்லைப்பா வேணாம் வேணாம் எங்களுக்கு வந்து ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் ஆட்டோவிலே போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஏன்டா உங்கள் அம்மாவை பார்த்து எப்படி இருந்தாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இப்போ ஃபோட்டோவில் வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரியே தெரியல, அவங்க மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு ஷார்ட் ஹேர் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ஆனால் இதில் பார்த்தது வேற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பாட்டி இருந்துட்டு, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படி வந்திருக்காங்க, இவன் ஏதோ பேசாமல் உளறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரி எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு இன்னுமே சந்தேகம் வலுக்குது. என்னடா இது இப்படி நம்ம கூட கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்ல, மீனாவுமே வந்துட்டு ஆமாங்க நம்ம எப்பவுமே வந்துட்டு முன்னெல்லாம் கூட நல்லா பேசுவாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம பேசணும்னு நினச்சா கூட வந்து அவங்களும் நின்று பேச மாட்டாங்க, ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு சந்தேகம் கரெக்டாக தாங்க ஆகுது. எனக்கு என்னமோ உங்கள் அண்ணன் தான் கிறிஷோட அப்பாவா இருக்கும். அது அம்மா யாருன்னு கேட்க, வேற யாருங்க ஜீவா தானே. அவ தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. 1 வருஷம் கூட இருந்தேன்னு சொன்னேன்ல. அந்த டைம்ல எதனா உங்களுக்குள்ள எதனா குழந்தை உண்டாயிருக்கும். அதனால தான் இப்படி எல்லாம் ஒரு மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. எப்படியுமே இருந்தாலும் வந்து கிருஷ்ணக்கு 7 வயசு ஆகுது. ஆனா ஜீவா கூட அவன் 1 வருஷம் தானே வாழ்ந்தான்னு சொல்றான் அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்க அண்ணன் பொய் சொல்லியிருக்கணும் இல்லங்க. ஏங்க 1 வருஷம் வாழ்ந்த நம்பி அங்க 27,00,000 குடுத்துருப்பாரு. இதுலேருந்தே தெரியல உங்க அண்ணன் ஏதோ மறைக்கிறாரு. நான் சொல்றேங்க கண்டிப்பா வந்துட்டு அது உங்க அண்ணனோட பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எதா இருந்தாலும் வந்து உண்மை தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நாம தான் மாட்டிக்குவோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்ற விஷயத்த கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அதுவும் கரெக்ட்டு தான். ஆனா வந்துட்டு எனக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் அது உங்க அண்ணனோட பையனா தான் இருக்கும். ரோஹிணிக்கு உங்க அண்ணன் துரோகம் பண்றான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது நான் அடுத்த வீடியோன்னு சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.